வணக்கம். கேப்டன் தொலைக்காட்சிக்காக இரவு செய்திகளை வழங்குவது செம்மலர் ரமேஷ். முக்கிய செய்திகள். கேப்டன் விஜயகாந்துடன் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சந்திப்பு. அடுத்த கட்ட பிரச்சார பயணம் குறித்தும் வேட்பாளர் அறிவிப்பு குறித்தும் முக்கிய ஆலோசனை. தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அதிமுக திமுக கொள்ளையடித்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும். கேப்டனை சந்தித்த பிறகு ஒருங்கிணைப்பாளர் வைகோ பேட்டி. ஏப்ரல் 5ஆம் தேதி நடத்தும் ரயில் மறியல் போராட்டத்தில் தேமுதிக பங்கேற்கும். விவசாய சங்க பிரதிநிதிகள் சந்தித்து ஆதரவு கோரியதை ஏற்று கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு. குமாரபாளையம் அருகே பெண் குழந்தைகளை கடத்த முயன்ற 2 பேரை அடி உதைத்த பொதுமக்கள். கடத்தல் கும்பலை கூண்டோடு பிடிக்க கிராம மக்கள் கோரிக்கை. காவல் நிலையம் முன்பு தீக்குளிக்க முயன்ற பெண்ணை அடித்து சித்திரவதை செய்த போலீசார். வழக்கு விசாரணைக்காக சென்றபோது காவல்துறை அதிகாரிகள் அவதூறாக பேசியதாக புகார். தாயின் கண் முன்னே 2 வயது குழந்தை வேன் சக்கரத்தில் சிக்கி பலியான பரிதாபம். அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது நேர்ந்த துயரம். விரிவான செய்திகள். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை மக்கள் நல கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தினர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் கேப்டன் விஜயகாந்தை இன்று சந்தித்து பேசினர். சட்டப்பேரவை தேர்தலில் அடுத்த கட்ட பணி, பிரச்சார பயணம் மற்றும் பொதுக்கூட்டங்களுக்கான தேதி உள்ளிட்டவை குறித்து கேப்டனுடன் அவர்கள் ஆலோசனை நடத்தினர். மேலும் எந்த தொகுதியில் எந்த கட்சி போட்டியிடுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. சுமார் 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தேமுதிக இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். தேமுதிக மக்கள் நல கூட்டணி பிரமிக்கத்தக்க வெற்றி பெற்று கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சராவது உறுதி என்று அதன் ஒருங்கிணைப்பாளர் வைகோ உறுதியுடன் கூறியுள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை கழகத்தில் கேப்டன் விஜயகாந்தை மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சந்தித்து பேச்சு நடத்தினர். சுமார் 1.5 மணி நேர சந்திப்பிற்கு பிறகு தலைமை கழகத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, தேமுதிக மக்கள் நல கூட்டணி மாநாடு ஏப்ரல் 10ஆம் தேதி மாமண்டூரில் நடைபெற உள்ளதாகவும் அப்போது வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் செய்து கொள்ளையடித்து வைத்துள்ள அதிமுக அமைச்சர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று கூறினார். காவிரி மேகதாது விவகாரத்தில் மெத்தன போக்கை கடைபிடிக்கும் மத்திய அரசுக்கு வைகோ கண்டனம் தெரிவித்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணி தேர்தல் சிறப்பு மாநாடு வருகிற 10ஆம் தேதி ஏப்ரல் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4 மணிக்கு மாமண்டூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும். இந்த மாநாட்டுக்கு தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராகிய நான் தலைமை தாங்குகிறேன். இந்த மாநாட்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவரும் எங்கள் அணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளருமான எனது ஆர்வீர் சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார்கள். அந்த மாநாட்டில் முதல்வர் வேட்பாளராக சகோதரர் விஜயகாந்த் அவர்களை அறிவிப்பதும், அதுவரை தயாராகி இருக்கக்கூடிய வேட்பாளர் பட்டியல், முதல் பட்டியல், இந்த 5 கட்சிகளின் சார்பில் முதல் பட்டியல் அன்றைக்கு அங்கே வெளியிடப்படும். மாநாட்டு உரைகளை 5 கட்சிகளினுடைய தலைவர்களும் நிகழ்த்துவார்கள். லட்சக்கணக்கானவர்கள் திரளப்போகிற இந்த மாநாடு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது. இமாலய வெற்றியாக, ஜனநாயக வெற்றியாக, ஊழலை ஒழித்து, மது கொடுமையை ஒழித்து ஒரு கூட்டணி அரசு அமைந்து வெளிப்படையான அரசாக விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள் அனைவரின் நலனையும் பாதுகாக்கிற அரசாக அது திகழும். இந்த அரசு அமைந்த பிறகு வேலையில்லா திண்டாட்டம் நீக்கப்படும்,
லோக் ஆயுக்தா சட்டம் நிறைவேற்றப்படும். அதிமுக திமுக மந்திரிமார்களும் கட்சியினுடைய முக்கியஸ்தர்களும் அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளையடித்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு மக்கள் மன்றத்தில் ஏலமிடப்படும். நாமக்கல் அருகே பெண் குழந்தைகளை கடத்த முயன்ற 2 பேரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள ஆலம்பாளையம் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. கடந்த சில நாட்களாக பள்ளிக்கு வரும் குழந்தைகளை சிலர் மதுபோதையில் கையை பிடித்து இழுப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பள்ளியின் வெளியே நின்று கொண்டிருந்த 2 பெண் குழந்தைகளை இளைஞர்கள் 2 கடத்த முயன்றுள்ளனர். இதனை கண்ட பொதுமக்கள் அவர்களை துரத்தி பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்த டைம் காத்தீங்க ரயிலோட அதாவது நம்ம ஊர் பொதுப்பக்கமா இருக்கும்போது பொதுமக்கள் பிடிச்சு போலீஸ் ஒப்படைச்சிட்டாங்க. இது மாதிரியே இதுக்கு முன்னாடி பல முறை இது மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பிடிக்க முடியலைங்க. தமிழகத்தில் குழந்தை கடத்தல் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் குழந்தைகள் கடத்த முயன்ற 2 சிக்கியுள்ளதால் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி குழந்தை கடத்தும் கும்பலை கூண்டோடு பிடிக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். குழந்தை கடத்தல் சம்பவம் நடைபெற்ற அப்பள்ளி அருகே குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக தொழில்துறை மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சருமான தங்கமணியின் வீடு உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவசாய கடன்களுக்காக வங்கிகள் மேற்கொள்ளும் ஜப்தி நடவடிக்கையை கண்டித்து தமிழகம் முழுவதும் வருகின்ற 5ஆம் தேதி நடைபெறவுள்ள விவசாய சங்கங்களின் ரயில் மறியல் போராட்டத்திற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆதரவு தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், உழவன் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்றும், ஆனால் அனைவருக்கும் உணவு படைக்கும் உழவனின் நிலை தமிழகத்தில் பரிதாபத்திற்குரியதாக மாறியுள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை. அடைமழையாலும் கடும் வறட்சியாலும் விவசாயிகள் தொடர்ந்து பாதித்து வருவதாக கூறியுள்ள அவர், அதன் விளைவாக கடனை திரும்ப செலுத்த இயலாமல் விவசாயிகள் தவித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் கொடுத்த கடனுக்காக கூட்டுறவு மற்றும் தேசிய வங்கிகள் விவசாயிகளிடம் ஜப்தி நடவடிக்கையில் ஈடுபடுவதாலும் அவர்களின் தன்மானத்திற்கு இழுக்கு ஏற்படும் வகையில் நெருக்குதல் கொடுப்பதாலும் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் கேப்டன் வேதனை தெரிவித்துள்ளார். எனவே ஜப்தி நடவடிக்கைகளையும் நெருக்குதல் கொடுப்பதையும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கேப்டன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் எங்கும் வருகின்ற 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், இந்த போராட்டத்தில் தேமுதிகவும் கலந்து கொள்ள வேண்டும் என விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் கேட்டுக் கொண்டதாக தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று விவசாயிகளுக்கு ஆதரவாக தேமுதிக ரயில் மறியல் போராட்டத்தில் பங்கேற்கும் என கேப்டன் கூறியுள்ளார். இதில் தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விவசாயிகளின் நலனுக்காக அவரவர் இடங்களில் நடைபெறும் ரயில் மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டு அப்போராட்டத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடியில் காவல்துறை அதிகாரிகள் அவதூறாக பேசியதால் மனமுடைந்த பெண் ஒருவர் காவல் நிலையத்தில் தீக்குளிக்க முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள தட்டார்மடம் பகுதியைச் சேர்ந்தவர் ஞானமலர். இவர் விசாரணை ஒன்றிற்காக காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார். அப்போது போலீசார் அவரை அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த ஞானமலர் தலையில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றுள்ளார். இதனை கண்ட போலீசார் அவரை அடித்து துன்புறுத்தியுள்ளனர். இதனையடுத்து அப்பெண் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த முட்டோட தீ பத்திச்சுட்டா தீப்பட்ட வாங்கிட்ட மண்ணெண்ணெய் ஊத்துறேன் வாழெல்லாம் சேர்ந்து அடிச்சு விட்டாங்க கண்ணுங்க.
அந்த போலீஸ் மேடம் அந்த சேரு மிதிச்சு நிலன்னு பேசிட்டு போனவளக்கா எப்படிக்கா அப்படின்னு எனக்கு நான் அது இல்லைங்க எனக்கு அந்த வேலை பண்ணிட்டவ நம்ம ஆய் பேசுவக்கா அண்ணா இப்படிலாம் இருந்துக்கிட்டானக்கா இந்த ஒரு வார்த்தை கேட்டதே எனக்கு மனசு கேட்கலக்கா சத்திட்டு கொண்டு வந்திருக்காக்கா என் பிள்ளை பேரு அவ அப்ப பேரு பாய்க்கராஜன்னு கொண்டு வந்திருக்கேன் உன் பிள்ளைய கூட்டிட்டு வா அதனால அந்த பிள்ளை பள்ளிடத்துல இருந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்தக்கா சும்மா கூட்டிட்டு வருவானக்கா இதனிடையே காயமடைந்த அந்த பெண் சிகிச்சைக்காக சாத்தான்குளம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அரசு நடமாடும் ஆரம்ப சுகாதார நிலைய வேனில் சிக்கி 2 வயது சிறுவன் தாயின் கண்முன்னே பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாணியம்பாடி அடுத்த தும்பேரி பகுதியைச் சேர்ந்தவர் ராதிகா. இவர் சிகிச்சைக்காக தனது 2 வயது குழந்தை பில்லாவுடன் தும்பேரி ஆரம்ப துணை சுகாதார நிலையத்திற்கு சென்றுள்ளார். அப்போது தும்பேரி துணை சுகாதார நிலையத்திற்கு மருந்துகளை எடுத்து வந்த நடமாடும் வேன் வந்தது. இந்த நிலையில் சுகாதார வளாக பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த 2 வயது சிறுவன் பில்லா வேனின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அறிந்த தாய் குழந்தையின் உடலை வைத்து கதறி அழுத காட்சி பார்ப்பவர்களையும் கலங்க வைத்தது. தாயின் கண்ணெதிரே 2 வயது குழந்தை விபத்தில் சிக்கி பலியானது அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து அம்பலூர் காவல்துறையினர் ஓட்டுநர் மகேந்திரனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். தேமுதிக கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக புதிய பொறுப்பாளராக ஜெகநாதனை நியமித்து கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் டி ஜெகநாதன் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக இன்று முதல் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார். இவருக்கு மாவட்டம், நகரம், ஒன்றியம், பேரூர், ஊராட்சி, கிளைக்கழக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளித்து தங்கள் மாவட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மாபெரும் வளர்ச்சியடைய சிறப்புடன் செயல்பட அனைவரும் பாடுபட வேண்டும் என கேப்டன் கேட்டுக் கொண்டுள்ளார். +2 பொதுத் தேர்வுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் மே மாத இறுதியில் முடிவுகள் வெளியாகலாம் என கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 4ஆம் தேதி +2 தேர்வுகள் தொடங்கின. தமிழகம், புதுச்சேரியில் மொத்தம் 2421 இடங்களில் அமைக்கப்பட்டிருந்த மையங்களில் 7 லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இந்த ஆண்டு வேதியியல் தேர்வில் கடினமாகவும் குழப்பமாகவும் கேள்விகள் அமைந்தன. அதேபோல் கணக்கு தேர்வும் விலங்கியல் பாடத் தேர்வும் மிகவும் கடினமாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். இதனால் மேற்கண்ட பாடங்களில் சென்டம் எடுப்போர் எண்ணிக்கை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடைசி நாளான இன்று இயற்பியல், பொருளியல் ஆகிய பாடங்களுக்கான தேர்வுகளுடன் நிறைவடைந்தன. வரும் 20ஆம் தேதிக்குள் விடைத்தாள்களை திருத்தி முடிக்க தேர்வுத்துறை முடிவு செய்துள்ளது. இதனால் மே மாதம் கடைசி வாரத்தில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படலாம் என்று கூறப்படுகிறது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை விவசாய சங்க நிர்வாகிகள் சந்தித்து தங்களது போராட்டத்திற்கு ஆதரவு கோரினர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் கேப்டன் விஜயகாந்தை விவசாய சங்கங்களின் கூட்டியக்க தலைவர் தெய்வசிகாமணி, பொதுச் செயலாளர் ராமகவுண்டர் மற்றும் ரவீந்திரன் உள்ளிட்ட அந்த சங்க நிர்வாகிகள் இன்று சந்தித்து பேசினர். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமையும் வரை ஜப்தி நடவடிக்கையை வங்கிகள் கைவிடக் கோரி வரும் 5ஆம் தேதி தாங்கள் நடத்தும் போராட்டத்திற்கு கேப்டனிடம் அவர்கள் அப்போது ஆதரவு கோரினர். அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தனது கட்சி எம்எல்ஏ ஒருவருக்கு பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுக்கும் ஆடியோ வாட்ஸ்ஆப்பில் வேகமாக பரவி வருகிறது. தேர்தலில் தனக்கு எதிராக வேலை செய்தால் கூலிப்படையை வைத்து கொன்றுவிடுவேன் என அவரது மிரட்டல் பேச்சு நீள்கிறது. இந்த பைபாஸ் ராமசாமியை கொஞ்சம் ஒழுங்கா இருக்கு சொல்லுங்க. சரிண்ணே சரிண்ணே. நடு ரோட்ல வச்சு தனியா எடுத்துங்க. சரிண்ணே சரிண்ணே.
என்கிட்ட நான் சொன்னா பெற்றதுக்கு 100 பேர் இருக்கேன். அந்த நாய் பையனுக்கு ஒரு வய கிடையாது. தெருவில் வரக்கா என்கிட்ட இருக்க ஆளு கூட உங்களுக்கு தெரியும். இனிமே எங்கனையாவது என்னை பத்தி பேசுறானா வீட்டுக்குள்ள விட்டு வெட்ட விட்டுவேன். நான் சொன்னேனே சொல்லிருக்கேன். அவனுக்கு போன் போட்டு எடுக்க மாட்டேன். போனேன் இந்த வேலை செய்ய வேண்டாம். எலெக்ஷன் இருந்தா எனக்கு வேலை செய்ய வேண்டாம். இவன் திமுக வேலை செய்யட்டும். இவன் வேலை செஞ்சு ஒண்ணு நான் ஜெயிக்கல. என்ன இவன் வேணுமா வேலை செய்யணும். வரும் இவன் என்ன பண்ணிடுவானாங்க. இது ஜாதியை காட்டி மறுக்குது, ஆளை காட்டி மறுக்கிறது ஏங்கிட்ட வைக்கக்கூடாது. பாலாங்கார இதுகிட்ட வச்சுக்கணும். என்கிட்ட வச்சுட்டு இருந்தாங்க நடு ரோட்ல நானே வெட்டி போடுவேன். இந்த விளையாண்டு இருக்கானா எங்கனையாவது கடை கிட்ட பேச தெரிஞ்சுன்னா நேரம் வந்து அங்கனே வெட்டி துண்டை தலையை தூக்க சொல்லிடுவேன். நாளைக்கு வெட்டி கொண்டு விடான்றானு விளையாண்டுறானே. இவன் கல்சாமிட்ட போய் என்ன பேசிருக்காங்க. ஃப்ரீ பாஸ்ட போய் பேசிருக்கியா. ஆட்டா விட்டு ஆள் கூட்டு சொல்லிருங்க. கூட்டு எதையும் பேசிருக்கா, எம்பியை பேசிருக்கியா, எல்லாத்தையும் பேசிருக்கியா. இல்லன்னா சின்ன என்ன வேலை ஆத்தானங்க எங்களுக்கு. நான் எம்எல்ஏ வச்சுட்டு நீ வேலை வாத்த இவனை கூட்டுறாங்க வேலைக்க. எனக்கு வேலை வாத்தானுங்க. கட்சி விட்டு கட்ட கட்டி விட்டு போயிருவேன். கட்சிங்கிற பேசுறது தரமில்லாம கட்சி விமர்சனம் பண்றது கடை கடைக்கு இருந்துக்கிட்டு கூட்டு சொல்லிருங்க. பணத்தை கொடுத்து ஓட்டுகளை பெற முயற்சி நடப்பதாக அதிமுக திமுக மீது மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். கடந்த 50 ஆண்டுகளாக திமுக அதிமுகவிற்கு மாறி மாறி வாக்களித்து வருகிறார்கள். ஆனால் எந்த வளர்ச்சியும் தமிழகம் அடையவில்லை என்று புகார் தெரிவித்தார். ஊழலில் திமுக அதிமுக சம அளவில் உள்ளதாகவும் ஜவடேகர் விமர்சித்தார். LED பல்புகள் கொள்முதல் செய்ததில் அதிமுக அரசு பல ஆயிரம் கோடி முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் மதுக்கடைகளுக்கு எதிராக போராடுபவர்கள் மீது தேச துரோக வழக்கு போடும் அதிமுக அரசுக்கு ஜவடேகர் கண்டனம் தெரிவித்தார். DMK, ADMK is a new thing in Tamil Nadu politics. I today read and I was shocked that AIDMK government has charged anti-liquor protesters with sedition. Who is doing sedition? Those who are promoting liquor are doing disservice to the country. Liquor has destroyed poor families. People are protesting, that's a democratic right. And they are not protesting against any good thing. Liquor nobody will say is a good thing. But because DMK and ADMK both have liquor barons, liquor mafias, sand mafias in their parties. And therefore they are protecting liquor and charging anti-liquor protesters with sedition. This is unheard of. So the whole politics AIDMK and DMK have corrupted. Just to collect money, they have promoted sand mafias and liquor mafias. This is not the good governance. This is not what people voted them for. சட்டமன்ற தேர்தல் பணி குறித்து வடசென்னை மாவட்ட தேமுதிக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கொளத்தூர் பகுதி செயலாளர் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் விஜயகாந்தை முதலமைச்சராக அயராது உழைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் வடசென்னை மாவட்ட பொறுப்பாளர்கள் நல்லதம்பி, மதிவாணன், தளபதி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். திருவாரூர் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு சென்ற 50 லட்சம் ரூபாயை நிலை கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்தனர். நன்னிலத்தை அடுத்த சன்னாநல்லூரில் துணை வட்டாட்சியர் பரஞ்சோதி தலைமையிலான நிலை கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனை நடத்தினர். அப்போது மயிலாடுதுறையில் இருந்து திருவாரூர் நோக்கி வந்த காரை தடுத்து நிறுத்தி சோதனையிட்டனர். காரில் 500 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக 50 லட்சம் ரூபாய் வரை இருந்தன. காரில் வந்த 2 பேரிடம் விசாரித்த போது மயிலாடுதுறை வங்கிக் கிளையிலிருந்து திருவாரூர் கிளைக்கு பணத்தை கொண்டு செல்வதாக தெரிவித்தனர். உரிய ஆவணங்கள் இல்லாததால் கண்காணிப்பு குழுவினர் பணத்தை பறிமுதல் செய்து நன்னிலம் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் அசோகனிடம் ஒப்படைத்தனர். இதேபோல் சிவகங்கையில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்களின்றி காரில் கொண்டுவரப்பட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர்.
இதனிடையே திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே தேர்தல் அதிகாரிகள் கைப்பற்றிய 39 லட்சம் ரூபாய் பணம் உரிய ஆவணம் காட்டிய பிறகு சம்பந்தப்பட்டவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அரியலூர் அருகே தனியார் பஞ்சு மில்லில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. அரியலூர் அருகே உள்ள பொய்யூர் கிராமத்தில் உள்ள தனியார் பஞ்சு அரவை மில்லில் இன்று அதிகாலை 2 மணி அளவில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று 3 மணி நேரமாக போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பஞ்சு மூட்டைகள் மற்றும் இயந்திரங்கள் சேதமடைந்ததாக பஞ்சு மில்லின் உரிமையாளர் தெரிவித்தனர். இந்த தீ விபத்தில் 2 பெண் தொழிலாளர்கள் மற்றும் உரிமையாளர்களின் மகன் ஆகியோர் காயமடைந்தனர். அது ஒரு ஓனர் வந்து எலக்ட்ரிக் ஃபயர் அப்படின்னு சொல்றாரு. உள்ளபடிங்க அந்த பஞ்சை வந்து அந்த எலக்ட்ரிக் அந்த கம்பிகள் வரைக்கும் அவர் அடுக்கி வச்சிருந்தா அதுக்கு காரணமா இருக்கு அவங்க வந்து பார்க்கும்பொழுது. ஸோ அதனாலதான் இந்த ஃபயர் ஏற்பட்டிருக்கு. அவர் வந்து லாஸ் வந்து 1 கோடி ரூபாய் இருக்குன்னு சொல்றாரு. நாங்க என்ன ஃபுட் அவுட் பண்ணிட்டு மதிப்பீடு நாங்க என்ன போடல, மதிப்பீடு போட்டு தான் பிறகுதான் சொல்ல முடியும். உசிலம்பட்டி அருகே கடந்த 1 மாத காலமாக குடிநீர் வழங்காததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். குடிநீர் விநியோகம் செய்யாதது குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது கிராம மக்களின் புகார் ஆகும். தகவல் அறிந்த போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தண்ணி வசதி வேணுங்க, இல்ல பசுமறியல் பண்ண போறோம். அவர் இன்ன வரைக்கும் எதுவுமே செய்யல. கலெக்டருக்கு கொடுத்திருக்கோம், பிடிஓ கொடுத்திருக்கோம், வட்டாட்சியர் கொடுத்திருக்கோம், எஸ்பி கொடுத்திருக்கோம். இவங்கெல்லாம் எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த வரைக்கும் எங்களுக்கு எடுக்கல. தண்ணி வசதியை பத்தி எங்களுக்கு கேட்கல. நாங்க பசுமறியல் பண்ண வந்தாலும் இப்ப போலீஸ்காரங்க வந்து உங்களை பூராமே நாங்க கேஸ் ரிமாண்ட் பண்ண போறோம். தேர்தல் நேரத்தில் நீங்க ஓட்டு கேட்டவங்க ஊருக்குள்ள விடாதீங்க. எங்களுக்கு வந்து இப்ப பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் ரிமாண்ட் பண்ணுவோம். ஒரு தண்ணி வசதி தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்க செஞ்சு கொடுப்போம். இது சம்பந்தம் எல்லா அதிகாரியும் பேச்சு பார்த்தோம். இப்போதைக்கு நாங்க செஞ்சு தர முடியாது, உங்களை வந்து ரிமாண்ட் பண்ண முடியாது சொல்றாங்க. வந்து பொதுமக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. அரசு அதிகாரி வந்து அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. எந்த அதிகாரிகள் வந்து எங்களுக்கு இதை பத்தி கேட்கவும் இல்லை, பேசவும் இல்லை. இதனிடையே சென்னை துரைப்பாக்கத்தில் கட்டப்பட்டு வரும் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் ஆழ்துளை கிணறுகள் அமைத்து அதிக அளவில் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் 2500க்கும் மேலுள்ள குடியிருப்பு பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் அதிக அளவில் குறைந்துள்ளதாகவும் கூறி 100க்கும் மேற்பட்ட மக்கள் கட்டிடப் பணி நடைபெறும் இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3ஆம் நபருக்கான விபத்து காப்பீட்டுத் தொகையை 25% உயர்த்தியுள்ளதற்கு தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கட்டண உயர்வை திரும்பப் பெறாவிட்டால் மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பு போராட்டம் நடத்தப்படும் என்று அதன் தலைவர் ராசாமணி அறிவித்துள்ளார். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பாலிசி பிரீமியம் இதுவரை செலுத்தப்பட்டு வந்த தொகையிலிருந்து 25% உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு காரணமான மத்திய அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக லாரி உரிமையாளர் வாகன உரிமையாளருடைய நலன் கருதி அறிவிக்கப்பட்ட 25% உடனே திரும்ப பெற வேண்டும். இல்லை என்று சொன்னால் அனைத்து மாவட்டங்களில் இயங்கி வரும் மத்திய அரசு அலுவலகம் முன்பாக லாரி உரிமையாளர்கள், வாகன உரிமையாளர்கள் பொதுமக்களை அழைத்து முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் அரசு தொழிற்பேட்டை கட்டிட வளாகத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா, புகையிலை உள்ளிட்ட போதைப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் குடோனுக்கு உணவுத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். மேலும் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போலி டீ தூள் உள்ளிட்ட பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சேலம் மாநகர காவல்துறையினர் வழக்கமான வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது நிற்காமல் வேகமாக சென்ற மாருதி வேனை விரட்டிச் சென்ற அதிகாரிகள் அரசு தொழிற்பேட்டை அருகே மடக்கி பிடித்ததுடன் இந்த பகுதியில் ஆய்வில் ஈடுபட்டனர். அப்போது தடை செய்யப்பட்ட குட்கா, புகையிலை உள்ளிட்ட போதைப் பொருட்கள் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இந்த புகையிலை பொருட்களை அவங்க விற்கவோ ஸ்டோர் பண்ணி வைக்கவோ வந்து வைக்கக்கூடாது. அது நடைபெற பார்க்கும்போது ஒரு 3 பிராண்டு வந்து இங்கேயே இருக்குது. ஒரு 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளது இருக்கு. பேக்கிங் மிஷினும் இங்கேயே இருக்குது. புகையிலை தனியா வருது, அதை வந்து அவங்க பேக்கெட் பண்ணி விற்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டே இருக்காங்க. இது கடந்த 3 மாதமா வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்னு அவங்க சொல்றாங்க. வட இந்தியர்கள் தான் இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்க இப்போ வந்து இந்த இருக்கிற புகையிலை பொருட்கள் அத்தனையுமே நாங்க சீஸ் பண்ணிட்டு இவங்க மேல வந்து இந்த தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இங்க வந்து பேக்கிங் நடந்துட்டு இருக்க காரணத்தினால வந்து காவல்துறையிடம் வந்து நாங்க அவங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அவங்க மேல அவங்க நடவடிக்கை.
குமரி மாவட்டம் மார்தாண்டம் பகுதியில் பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்த மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு லாட்டரியில் 65 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை விழுந்துள்ளது அவரது வாழ்க்கையை புரட்டி போட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் அனந்தபுர் மாவட்டத்தைச் சேர்ந்த பொன்னையாதான் அந்த அதிர்ஷ்டத்திற்கு சொந்தக்காரர் ஆவார். கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு தனது கிராமத்தில் கல் உடைக்கும் பணியில் ஈடுபட்ட போது கல் விழுந்து கால் முறிந்ததாக கூறப்படுகிறது. 2 கால்களையும் இழந்த அவர் தனது குடும்பத்தை காப்பாற்ற கேரளா தமிழக எல்லையான மார்தாண்டம் களியக்காவளை பகுதிகளில் பிச்சை எடுத்து வந்தார். இந்த நிலையில் பனச்சமூட்டில் உள்ள ஒரு லாட்டரி கடையில் பணம் கொடுத்து லாட்டரி சீட்டு வாங்கியுள்ளார். அதில் ஒரு லாட்டரி சீட்டில் முதல் பரிசாக ரூபாய் 65 லட்சம் பரிசுத் தொகை விழுந்ததால் மகிழ்ச்சி அடைந்துள்ளார். முன்னதாக பொன்னையாவை கேரள மாநில வெள்ளரடை காவல் நிலையத்தில் பாதுகாப்பாக லாட்டரியுடன் ஒப்படைத்தனர். இதனையடுத்து பணத்தை பெற்றுக் கொடுத்த போலீசார் உறவினர்களை வரவழைத்து பொன்னையாவை பத்திரமாக சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். ஒருவேளை சாப்பாட்டிற்கே அல்லாடிக் கொண்டிருந்த பொன்னையாவும் அவரது குடும்பத்தாரும் அதிர்ஷ்டம் எனும் தேவதை மூலம் தற்போது லட்சாதிபதியாகியுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன்.